2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் அவருக்கான அந்த வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். பாஜக நிர்வாகிகள் அமித்ஷாவை விமான நிலையத்தில் தற்போது வரவேற்று தங்க வைத்திருக்கிறார்கள். இதனிடையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர உடையில் அவருக்கான அந்த பாதுகாப்புடன் கூடிய தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா வருகையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 தினங்கள் சென்னையில் அமித்ஷா தங்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூட்டணியை இறுதி செய்ய அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாகவும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இருப்பதாகவும் அமித்ஷா அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்ய அமித்ஷா வந்திருப்பதாகவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பதற்காக கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக அவர் வந்திருப்பதாகவும் நாளை மதியம் 12 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பதும் கிடைத்திருக்கிறது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போதே கூட்டணியை இறுதி செய்ய தீவிரம் காட்டி வருவதாக அந்த பாஜக தலைமை தெரிவித்திருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இணையாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே துவங்கி இருந்த நிலையில் அமித்ஷா வருகையால் அந்த எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகியிருக்கிறது. அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்கின்ற அளவுக்கு கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் என ஏற்கனவே அவர் பேட்டியளித்திருக்கிறார் அமித்ஷா. பாஜக அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டால் அமித்ஷா முன்னிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை மதியம் அந்த 12 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாளர் சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. நாளை காலை 10 மணி முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் அமித்ஷா சந்தித்து பேச ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் அங்கிருந்து அவருக்கான அந்த வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். அமித்ஷா சென்னை வந்திருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற இருக்கு. இதற்கான அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ப்பது, கூட்டணி கட்சி தலைவர்கள் அமைப்பது குறித்தெல்லாம் அமித்ஷா அவர்கள் இங்கே தங்கியிருந்து தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இணையாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே துவங்கி இருந்த நிலையில் அமித்ஷாவுடைய வருகையால் இந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் பாஜக அதிமுகவினுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த சில மாதங்களாகவே அந்த பேச்சுவார்த்தை தகவல் என்பது வெளியாகி இருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது எதுவும் இல்லை. பாஜக மற்றும் அதிமுக இடையிலான கூட்டணிகள் எவ்வாறு இருக்க போது, மேலும் தமிழக பாஜக மாநில தலைவரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எடுப்பதற்கான அந்த அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. நாளை அமித்ஷா இங்கிருந்து 2 நாள் பயணமாக அவர் மீண்டும் சென்ற பிறகு இங்கு பாஜக தலைவர் யார் என்கின்ற அந்த அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற தகவலும் வந்திருக்கிறது. நாளை காலை 10 மணி முதல் அரசியல் கட்சி தலைவர்களை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஒட்டியில் அமித்ஷா சந்திப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார். அதன் பிறகு மதியம் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான தகவல்கள், அதிகாரப்பூர்வ தகவல்கள், அதாவது இந்த கூட்டணி கட்சி சார்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள், எந்த மாதிரியான வியூகங்கள் எல்லாம் வைக்கப்பட போகிறது என்பது குறித்தெல்லாம் அமித்ஷா பேசுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வியூகத்தை வகுக்க அமித்ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கிறார். நாளை அரசியல் கட்சி பிரமுகர்களை சந்திக்கிறார், அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கிறார், அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அமித்ஷா இதற்கு முன்பாகவே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என ஏற்கனவே ஒரு பேட்டி அளிக்கும் போது தெரிவித்திருந்தார். இப்ப தற்போது இன்னும் ஒரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேல் இருக்கிறது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்காக. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வகையில், அதாவது திமுகவுக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணிக்கு இணையாக தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள்ட்டையும் மத்திய பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அங்கே சென்று சந்திக்கக்கூடிய அந்த தகவலை நாம் வெளியாகி இருந்தது. அதன் பிறகு பாஜக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான அந்த பரஸ்பர சந்திப்பு என்பது தினமும் சட்டப்பேரவை நடக்கும், அதையெல்லாம் பார்த்திருந்தோம். மேலும் இதை தாண்டி கூடுதலாக வெவ்வேறு எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் இணைக்கப் போகிறார்கள், யார் யாரை சந்திக்கப் போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் நாளை ஓரளவிற்கு அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கும். நாளை மத்திய உள்துறை அமைச்சரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் யார் யார் சந்திக்கிறார்கள் என்பது எல்லாமே நாளைக்கு காலை 10 மணிக்கு பிறகு தெரிய வரும். தற்போது இந்த 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகள் வரவேற்றிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் போலீஸ் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிண்டி தனியார் நட்சத்திர வரைக்குமே அவருக்கான அந்த வரவேற்பை பாதுகாப்பை கொடுப்பதற்காகவும் காவல்துறையினர் பணியில் இருக்கின்றனர். இன்று இரவு அவர் இந்த தனியார் நட்சத்திர வண்டியில் தங்குவார். அதன் பிறகு நாளை காலை 10 மணியிலிருந்து அரசியல் பிரமுகர்களை சந்திப்பார். அதன் பிறகு நாளை 12 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.